வணக்கம். இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. ஜாதகத்தில் ஏராளமான விதிகள் உண்டு, அதேபோல் விதி விலக்குகளும் உண்டு. ஒரு ஜாதக கட்டத்தை பார்த்தோன்னா இந்த ஜாதகத்து இப்படிப்பட்ட கிரக அமைப்புக்கு எந்த விதியை எந்த இடத்துல அப்ளை பண்ணணும், எந்த விதி விலக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கிறது தான் ஜோதிடத்தோட நுட்பமான ஒரு விஷயம். சரிங்களா? சரி, இந்த வீடியோவில் ஜாதகர் பற்றி ஒரு விதியை தான் இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கும். அதாவது என்னென்னா, திக்பலம் அப்படின்ற ஒரு அமைப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலான்னு இருக்கும். திக்பலம் அப்படின்னா என்னென்னா, ஜோதிடத்தில் ஷட்பலம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஷட் அப்படின்னா ஆறு விதமான பிரிவுகளை கொண்ட ஒரு பலம் பொருந்தியது தான் ஷட் பலம். அந்த 6 பலம் பொருந்தியது தான் அந்த ஷட்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று தான் இந்த திக்பலம். அந்த ஷட்பலத்தை மட்டும் மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா அதில் உள்ள வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் திக்பலம்னா என்ன, அது எப்படிப்பட்ட வலிமையை கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கலானே இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், திக்பலம் அப்படின்னா, திக் அப்படின்னா திசை என்பதுன்னு அதோட அர்த்தம். திசைன்னா என்ன சொல்லுவோம்? 4 திசை, கிழக்கு மேற்கு வடத்துக்கு இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ஜாதகத்தில் அந்த மாதிரி கிழக்கு மேற்குன்னு பார்க்க போகிறதில்ல. இந்த ஜாதக கட்டத்தில் கேந்திரம் திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். திரிகோணம்னா 1 5 9, கேந்திரம் அப்படின்னா 1 4 7 10. ஸோ அந்த கேந்திரத்தில் சில குறிப்பிட்ட கிரகங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த கிரகத்துக்கு திக்பலம் அடையும், ஒரு பலம் பெறக்கூடிய அம்சத்தை கொடுக்கும். இதுதான் திக்பலம் அப்படின்றது. அதாவது நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்கள் லக்கணம் தான் முதல் பாவம். உங்கள் லக்கணத்திலிருந்து 1 4 7 10 இந்த குறிப்பிட்ட இடத்தில் சில கிரகங்கள் அமரும்போது அந்த கிரகத்துக்கு திக்பலம் பெறக்கூடும், அந்த கிரகம் வலிமை அடையும் என்பதே இதனோட அர்த்தம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் என்னென்ன கிரகம் எந்த இருந்தால் வலிமைன்னு தெரிஞ்சுக்கலாம். லக்கணம்ன்றதான் முதல் பாவம். ஸோ லக்கணத்தில் குரு புதன் அமர்ந்திருந்தால் இந்த கிரகங்கள் திக்பலம் அடையும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது 4ஆம் இடம் கேந்திரம். அந்த 4ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் அமர்ந்திருந்தால் இது திக்பலம், அந்த கிரகம் பெறக்கூடும். அடுத்தது 7ஆம் இடம். 7ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருந்தால் திக்பலம். அடுத்தது 10ஆம் இடம் தசம கேந்திரம் சொல்லுவோம். அந்த 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருந்தால் திக்பலம் பெறக்கூடும். சரிங்களா? சரி, இதுதான் விஷயமே. இதில் நீங்கள் எந்த லக்கணமாக வேணால் இருக்கலாம், எந்த ராசியாக இருக்கலாம், அந்த கிரகம் அந்த இடத்துல என்ன நிலைமையில் வேணால் இருக்கலாம். நீசமாக இருக்கலாம், எதிரியோட வீட்டில், அதாவது பகை வீட்டில் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அது எப்படி இருந்தாலும் அந்த கிரகம் வலிமை பெறும். திக்பலம் பெறுகிறது அப்படின்னா அந்த கிரகம் ஆட்சிக்கு நிகரான வலிமை பெறுகிறது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். அதுக்கு ஆட்சி ஆயிடுச்சுன்னு நான் சொல்ல வரல, ஆட்சிக்கு நிகரான வலிமையை பெறக்கூடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது அப்போ திக்பலம் ஆட்சியாக இருக்குது அப்படின்னு எடுக்க வேணாம். ஆட்சிக்கு நிகரான வலிமையை பெறக்கூடும் அந்த கிரகம். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ முதல் லக்கணத்தில் குருவும் புதனும் இருந்தால் திக்பலம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லிடணும். ஒரு கன்னி லக்கணக்காரர்கள் லக்கணத்தில் புதன் இருக்கார் அப்படின்னும் போது இது ட்ரிபிள் போனஸ், அதாவது ட்ரிபிள் அளவில் அந்த புதன் வலிமையாக இருக்காருன்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, கன்னி லக்கணம். அப்போ லக்கணத்தில் புதன் அமர்ந்த போது ஆட்சி ஆகிறார். ஃபஸ்ட்டு அவர் ஆட்சி மட்டும் இல்லை, ஆட்சி உச்சமும் ஆகிறார். இது 2. அவர் திக்பலமும் அடைகிறார். இது 3. ஸோ அப்போ அந்த இடத்துல அந்த புதன் வலுத்து நிற்கிறார். இதுவே இப்போ மீன லக்கணக்காரருக்கு புதன் லக்கணத்தில் நிற்கிறார் அப்படின்னா அப்போ அந்த லக்கணத்தில் அந்த புதன் நீசம் ஆயிடுவார். அப்போ புதன் நீசம் ஆயிட்டார். 4 கோடி அதிபதியும் அவரே, கல்வி காரகனும் அவரே, கல்வி ஸ்தானாதிபதியும் அவரே. அப்போ இந்த இடத்துல புதன் நீசம் ஆயிட்டாரு, அப்போ ஒரு படிப்பு வராதா, முட்டாளாக தான் இருப்பார் அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த லக்கணத்தில் புதன் திக்பலம் அடைவார். அப்போ புதன் திக்பலம் அப்படின்னா என்னன்னா, அந்த புதன் வலிமையை பெறக்கூடிய, அந்த காரத்துவம் வலிமையை கொடுக்கும். அந்த புதன் கெட்டு போகலை, அதனோட காரத்துவத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வலிமையாக தான் இருக்கிறார். இதுதான் விஷயம். மேலோட்டமாக நீசம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அது காரத்துவம் கொடுக்குமா அப்படின்னா அந்த திக்பலம் பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு. ஸோ நிச்சயமாக அந்த புதன் வலிமையாக தான் இருக்க, கெட்டு போயிட்டார் அப்படின்றது இந்த இடத்துல எடுக்கக்கூடாது. இதுதான் திக்பலம்ன்றது. இதே மாதிரி குருவுக்கும் இதே தான். தனுசு லக்கணத்தில், மீன லக்கணம், வேறு எங்கே இருந்தாலும், இப்போ கடக லக்கணத்தில் குரு இருந்தாருன்னா குரு உச்சம் திக்பலம் அடையக்கூடும். இதே மகர லக்கணத்தில் இருந்தால் நீசம் பெற்றிருந்தாலும் அவர் வலிமையாக தான் இருக்கார். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். அது கிரகம் வலிமை பெறக்கூடும். இதே போல் தான் 4ஆம் இடத்தில் சந்திரன் சுக்கிரன் இருக்கும் பொழுது அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி. இப்போ மிதுன லக்கணம் அப்படின்னா மிதுன லக்கணம் 4ல் சுக்கிரன் இருந்தால் அவர் நீசம் இருந்து அவர் அந்த வீடு கொடுத்த ஆட்சியோ உச்சமோ பெறவில்லை என்றாலும் அந்த சுக்கிரன் வலிமையாகத்தான் இருப்பார். ஏன்னா நீசம் பெற்றால் திக்பலம் அடையக்கூடிய காரணம்லாம் அந்த தாரத்துவத்தை கொடுப்பார். இவருக்கு அப்போ மிதுன லக்கணம் 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம் ஆயிட்டாரு, பஞ்சமாதிபதி நீசம் ஆயிட்டாரு, யோகாதிபதி. ஸோ அப்போ திருமண வாழ்க்கை சிறப்பு அளிக்காதா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. நிச்சயமாக சிறப்பாக தான் இருக்கும், நல்லா வாழக்கூடிய அம்சத்தை கொடுக்கும். சரிங்களா? ஆனால் இதில் நிறைய பேருக்குள்ள டவுட் என்ன, இப்போ இந்த சனி திக்பலம் அடையாது,
லக்னத்து 7ல் சனினா நார்மலாக சிறப்பு இல்லைன்னு சொல்கிறாங்களே, திருமண வாழ்க்கை லேட் ஆகும்னு சொல்கிறாங்க, பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. லக்னத்தை சனி பார்ப்பார், 7ஆம் இடத்தில் நின்றார். அப்போ இது என்ன பலனை கொடுக்கும்? 7ல் சனி நிற்பது, எந்த ஒரு லக்னத்துக்கும் 7ல் சனி நிற்பதுன்றது அந்த சனி பகவான் ஃபஸ்ட்டு திக்பலம். சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பட் ஆதிபத்திய ரீதியாக பார்க்கும்போது வேணால் அந்த சனி பிரச்சனையை கொடுப்பாரே தவிர, அது சனியோட காரத்துவம்ன்றது நன்மையை அளிக்கக்கூடும். நல்லா புரிஞ்சோம். காரத்துவம் வேறு, ஆதிபத்தியம் வேறு. சரிங்களா, 7ஆம் இடத்துல சனி நிற்கிறார் அப்படின்னா அது எந்த வீடு அதெல்லாம் பார்க்கணும். அது யாரோட வீடு, அது வீடு கொடுத்த அதிபதி என்ன, அந்த 7ஆம் அதிபதி என்ன நிலையில் இருக்கார் அப்படின்றத பார்க்க வேண்டியது. பட் 7ல் சனி இருக்கும், சனியின் காரகத்துவம் நல்லாயிருக்கும். ஆயுள் தீர்க்கமாக இருக்கும், ஆயுள் காரகன் சனி, அது நல்லாயிருக்கும். சனி சம்மந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு அமையும், அது நல்லா சிறந்து விளங்கக்கூடிய அம்சத்தை கொடுக்கும் இந்த சனி பகவான். இதுதான் விஷயம். ஸோ 7ல் சனி நிற்கிறது, அப்போ அது தோஷமாக அப்படின்னா 7ல் சனி தோஷம்லாம் கிடையாது, திருமணத்தை தாமதப்படுத்தும். அது பொதுவான ஒரு விதி தான். அதுக்கு 7ல் சனி வந்து நல்ல குடும்ப வாழ்க்கையை பெற்று நல்ல சுபிட்சமாக வாழக்கூடிய அம்சமும் நாட்டில் நிறையா தான் இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி 10ல் செவ்வாயும் சூரியனும் இருந்தால் திக்பலம் சொல்லியிருந்தோம். இந்த செவ்வாய் சூரியன் அப்படின்னு 10ஆம் இடத்தில் இருப்பது அப்படின்றது நல்ல ஒரு அம்சம்தான். ஏன்னா 10ஆம் இடத்துல வரும்போது அது ஒரு ஜீவனஸ்தானமாக வரும். ஸோ ஜீவனஸ்தானத்தில் இந்த மாதிரி ராஜகோள்கள் அமர்ந்திருப்பது அப்படின்றது சிறப்பளிக்கக்கூடும். 10 கிரகம் அமர்ந்ததே ஃபஸ்ட்டு சிறப்பு தான். அது திக்பலம் அடையும் போது மேலும் சிறப்பினை கொடுக்கும். சரிங்களா, இதுவே சப்போஸ் அந்த இடத்துல சூரியன் நீசமாக, இப்போ ஒரு மகர லக்னம் 10ல் சூரியன் நீசமாவார், ஆனால் இருந்தாலும் ஒரு திக்பலம் அடையக்கூடும். சூரியன் வலிமையாக தான் இருக்கார் அப்படின்னு நிச்சயமாக இந்த இடத்துல சொல்லலாம். இதே மாதிரி கடக லக்னக்காரனுக்கு 10ல் சூரியன் உச்சம் பெறக்கூடிய நிலையில் இருக்கும். அந்த இடத்துல அவர் உச்சமும் பெறுவார், திக்பலமும் அடைவார். அப்போ அந்த சூரியன் வலுத்து நிற்பார். அப்போ சூரியனோட காரத்துவத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சத்தை பெறக்கூடிய அம்சத்தை நிச்சயமாக இந்த இடத்துல கொடுக்கும். சரிங்களா, ஸோ அப்போ இந்த திக்பலம் அடையக்கூடிய கிரகம் வந்து அந்த கிரகத்தின் காரத்துவம் நன்கு வலிமையை பெறக்கூடும், நன்மையை கொடுக்கும் அப்படின்றது இந்த இடத்துல எடுத்துடலாம். ஒரு கிரகத்தின் காரத்துவம் என்பது வேறு, ஆதிபத்தியம் என்பது வேறு. ஸோ ஒரு கிரகம் ஆதிபத்திய ரீதியாக நல்லா இருக்குன்னு பார்த்தா அந்தந்த ஸ்தான பலத்துக்கு அது நட்புகளோடு இருந்து அது நிற்கக்கூடிய நிலை நல்லா இருக்கணும். அது ராசிக்கு எப்படி இருக்குது, லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பட் இதுவே அந்த கிரகத்தின் காரத்துவம் நமக்கு கிடைக்குமா? அந்த கிரகத்தின் காரத்துவம் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் இதுபோல் திக்பலம் அடைவது, புஸ்தர் நவாம்சத்தில் இருப்பது, சுபகிரகங்களின் பார்வை சேர்க்கை இருப்பது, இதெல்லாம் தான் விஷயம். ஸோ இந்த திக்பலம் பெறக்கூடிய கிரகம் வந்து அது காரத்துவத்தை நன்மையை கொடுக்குமே தவிர ஆதிபத்திய ரீதியாக கொடுக்குமா அப்படின்னா அது மற்ற கிரகநிலையை வைத்து உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தை பொறுத்தே அமைகிறது. சரிங்களா, இதுதான் விஷயமே. நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.